அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், சென்டிமெண்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குனே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டனருக்கான தோட்டக்காரருக்கான செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் டேஷ் இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 அடி. பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண். 1 ஏக்கர் பரப்பளவு என்பது டேஷ் சென்ட்டுகள் உள்ளடக்கியது 100. நிழல் வளரக்கூடிய அழகிய புல் வகை வந்து எருமை புல். கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும்? குளோரிபரிபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். காய்கறி பயிர், பழப்பயிர், வாசனை பயிர், அழகு தாவரம். அதுக்கு மாதுளை, ஏலக்காய், முட்டைக்கோஸ், காகிதப்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி. அதே மாதிரி புதினா, லவங்கம், சீரகம், கிராம்பு, ரப்பர். அதுக்கு வந்து பால், மரப்பட்டை, பூமொட்டுகள், விதைகள், இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பி 52431. பசுந்தாழ் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது. தழை சத்து. சாக்லேட் இனிப்பு வகைகள் டேஷ் மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கொக்கோ. ஏழைகளின் ஆப்பிள் என டேஷ் பழம் அழைக்கப்படுகிறது. கொய்யா. வேப்ப மரத்தின் டேஷ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது. விதை. அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும். அதில் எந்த சைகை அதிக விஷத்தன்மை உடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும்? அபாயம், டேஞ்சர். தாழை மர சுழற்சி செய்தால் நாம் எதை சேமிக்கலாம்? மரங்கள். மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் வந்து கிரீன். டீச்சர்ஸ் டே வந்து செப்டம்பர் 5. பஞ்சகவ்யம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்படுகிறது? நாட்டுப்பசு. பஞ்சகவ்யம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவை? 30. கீழ்கண்ட செடிகளில் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி எது? டைபன் பேக்கியா. மாப்பயிரில் பூ பூக்க தொடங்கும் காலம் மார்கழி, தை. மா சாகுபடியில் சாதாரண நடவு முறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவெளி 30 அடி. சிவப்பு கூன் வண்டுகளில் தாக்கப்படும் பயிர் எது? தென்னை. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் டேஷ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது? 3 மடங்கு. தமிழகத்தின் மாநில மலர் வந்து செங்காந்தல். வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் வந்து சப்போட்டா. பின்வருவனற்றுள் வாசனை பயிர் வந்து மிளகு. மதுரை, சேலம், பண்ருட்டி, தஞ்சாவூர், தேனி. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து திராட்சை, நெல், மல்லிகை, பலா, மாம்பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. ஆன்சர் 35421. 1 ஹெக்டர் டேஷ் ஏக்கர் 2.5. இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து கங்கை. தமிழ்நாடு மாநில மரம் எது? பனைமரம். எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது? தமிழ்நாடு. காளான்கள் கீழ்கண்டவற்றில் எது இல்லை? குளோரோஃபில். வெண்டை பயிரின் வயது டேஷ் மாதங்கள் ஆகும்? 4. பழம் காய்க்கும் மரங்கள் எப்பொழுது கவாத்து செய்ய வேண்டும்? பழங்கள் அறுவடை முடிந்த பின்னர். எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை? நெல் மற்றும் கோதுமை. எந்த மலரிலிருந்து குல்கான் தயாரிக்கப்படுகிறது? ரோஜா. அடுத்து பார்ட் பி. மா, பலா, வாழை என்பது உம்மை தொகை. மரகத புறா எங்கு வாழ்கிறது? மழைக்காடுகள், அடர்ந்த ஈரமான இடங்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும்? பொறை. கைப்பொருள் வந்து கை ப்ளஸ் பொருள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல். நீர்நிலைகளோட தொடர்புள்ளது எது? புலரி. பழந்தமிழின் கடமைகள் 1 பொருளீட்டுதல். அது வந்து பொருள் பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். உவர் நிலம் என்பதன் பொருள் உப்புத்தன்மை உள்ள நிலம். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா. உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். மாநகர் என்பது உரிச்சொல். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். இது அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.